நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. பிரியமான ஜோஷுவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இந்த மகிமையின் நேரத்தின் மூலமாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் இல்லங்களிலும் வாழ்க்கையிலும் கர்த்தர் மேன்மையான காரியங்களை நன்மையான காரியங்களை செய்வாராக. இந்த 2026 வருடத்தின் முதல் மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல நாளின் மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிமையின் நேரம் நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய பாதத்திலே ஜெபிக்கிறேனப்பா. இந்த நாளிலும் இந்த புதிய வருடத்தை காண எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இப்பொழுதும் கர்த்தர் அடியனை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த புதிய ஆண்டிலும் உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மேன்மையான காரியங்களை செய்து உடைய வார்த்தைகளின் மூலம் அவர்களை தேற்றி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களை வழிநடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருந்து வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும் விதமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதம் 37:5. சங்கீதம் 37:5 இவ்விதமாய் கூறுகிறது: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களிடத்தில் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் இன்னும் தடைப்பட்டிருக்கலாம், அநேக காரியங்கள் இன்னும் நீங்கள் நினைத்தது போல் நடக்காமல் இருக்கலாம், அல்லது ஏன் இந்த தாமதம் என்று நீங்கள் இன்னும் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தரே உங்களுடைய வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை குறித்து இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வசனத்தின் முதல் பகுதியை நாம் பார்த்தோம் என்றால், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று சொல்லப்படுகிறது. நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஒரு கேள்விக்குறி வந்து விடுகிறது. இதற்கடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? என் வாழ்க்கையில் இப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலையில் வந்து நான் மாட்டிக்கொண்டேனே. என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு திருப்பங்கள், இவ்வளவு சோதனைகள்? ஏன் என்னால் ஒரு ஆசீர்வாதத்தை காண முடியவில்லை? என் வாழ்க்கையில் ஏன் இன்னும் நிறைய தடைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறது? ஏன் நான் அடுத்த கட்டத்துக்கு என் வாழ்க்கையில் போக முடியலைன்னு அநேக குழப்பத்தோடு இருக்கலாம். இல்லை, நான் ஒவ்வொரு காரியத்திலையும் நான் முயற்சி எடுக்க தோற்றுக்கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி நீங்கள் வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், இந்த வசனத்தின் முதல் வரி சொல்லுகிறது இப்படியாக: உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து.
நம்முடைய வழிகள் ஒருவேளை அநேக காரியங்களில் நாம் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நம்முடைய சுயத்தில் எடுத்து விடுகிறோம், நம்முடைய மாம்சத்தில் எடுத்து விடுகிறோம். இது கரெக்டாக இருக்கும், இது சரியாக இருக்கும், இந்த காரியத்தை இப்படி பண்ணோன்னா அது நேர்த்தியாக நடக்கும்னு சொல்லி நம்ம அநேக காரியங்களில் நாம் எடுக்கிற முடிவெல்லாம் நம்முடைய சுயத்தில் எடுக்கிற முடிவுகளாய் இருக்கிறதாய் நாம் பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்லுகிறார்னா, நம்முடைய வாழ்க்கையில் அவர் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் நாம் முதலாவது என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கரத்திலே நம்முடைய வாழ்க்கையை ஒப்புவிக்க வேண்டும். ஒப்புவித்தல் என்றால் என்ன? ஒப்புவித்தல் என்றால் எல்லா காரியத்தையும் நானே செய்து முடிக்க வேண்டும், நான் தான் பண்ணுவேன், என் வாழ்க்கை நான் தான் முடிவெடுப்பேன், என் வாழ்க்கை இந்த காரியத்தை நான் தான் செய்வேன், என் இஷ்டம் போல தான் இருப்பேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நடப்பேன் அப்படின்னு நம்ம அநேக வேளைகளில் நாம் முடிவுகள் எடுத்து அந்த முடிவுகள் நமக்கே விரோதமாய் திரும்புகிறதாய், நமக்கு வேதனை உண்டு பண்ணுகிறதாய் இருக்கிறதாய் காண்கிறோம். அப்போ ஒப்புவித்தல் என்றால் என்னவென்று நாம் பார்க்கிறோம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிறார், என் திட்டம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். என் எதிர்காலம், என் குடும்பம், என் வேலை, என் பிள்ளைகள், என் உடல்நிலை எல்லாவற்றையும் நான் உங்கள் கரத்தில் வைக்கிறேன்னு சொல்லி அவர் கையில் கொடுக்கிறது. உங்கள் பொறுப்புகளை, உங்கள் ஆசைகளை, உங்கள் எண்ணங்களை, உங்கள் இருதயத்தின் வாஞ்சை அனைத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் சொல்லிட்டு, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு விருப்பம், எனக்கு இதெல்லாம் இருக்குது, ஆனால் நான் என்னுடைய விருப்பத்தின்படி நடக்க விரும்பவில்லை, ஏன் ஆசை நிறைவேற வேண்டாம் ஏசப்பா, உங்கள் சித்தம் நிறைவேறட்டும். ஒருவேளை உங்களுடைய சித்தம் நான் நினைப்பதை விட மேலானதாக இருக்கும். ஒருவேளை நான் குறுகிய எண்ணத்தோடு இந்த காரியத்தில் இப்படி நடக்கணும்னு எதிர்பார்க்கலாம், ஆனால் உங்களுடைய திட்டம் எல்லாம் மேலானதாக இருக்குன்னு சொல்லி அவர் மேலே நாம் நம்பிக்கை வைத்தவர்களாய் எல்லா காரியங்களையும் அவருடைய கரத்திலே ஒப்புவிக்க வேண்டும். ஒப்புவித்தல் என்றால் அவருடைய கையில் நாம் கொடுத்து விட வேண்டும். ஏன் திட்டம் பெஸ்ட்டு கிடையாது, தேவனுடைய திட்டம்தான் பெஸ்ட்டு, அதுதான் சிறந்தது, அதுதான் என் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை, என் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. அவருடைய திட்டம் எப்பொழுதுமே வெற்றி அடைகிற ஒரு திட்டம். அவருடைய திட்டத்தில் தோல்வி இல்லை என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. அந்த விசுவாசத்தோடு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருடைய கரத்திலே நம்முடைய காரியத்தை வைத்து ஒப்புவிக்க வேண்டும். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்றாலும் நம்மிடத்தில் நிறைய ஆசைகள் இருக்கிறதுனால, நம்மிடத்தில் நிறைய காரியங்கள் இப்படி நடக்கணும், இதை போல் வேண்டும், இப்படி செய்யணும், என் வாழ்க்கையில் நான் நினச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய சித்தத்துக்கு நமக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்க முடியவில்லை. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அரைகுறையாக அவரிடத்துல திரும்புகிறதை விரும்பவில்லை. அரைகுறையாய் அரை மனதோடு அவருடைய கரத்தில் நம்ம ஒப்புவிக்கிறத அவர் விரும்பலை. அவர் கையில் நம்ம வாழ்க்கையை கொடுக்குறோன்னா முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, ஆண்டவரே எனக்கு வேண்டாம், உங்கள் சித்தம் தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும், நீங்கள் நினைக்கிறது தான் என் வாழ்க்கையில் நிறைவேறணும் என்கிறதை அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தைரியமாய் முழு இருதயத்தோடு என்னுடைய திட்டத்தை விட அவருடைய திட்டம்தான் சிறந்தது என்று ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி ஒப்பு கொடுக்காத வாழ்க்கையை தேவன் ஒருபோதும் மாற்ற முடியாது. முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணணும். தடையாக இருக்கிற காரியத்தை, தோல்விகள் நிறைந்த வாழ்க்கை, குழப்பம் நிறைந்த வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறதாய் இருக்க வேண்டும் என்பதே. அதற்கு நாம் ஒப்புவிக்க தயாராகிவிட்டோம் என்றாலே பாதி வேலை முடிந்தது. அழகாய் நம் வாழ்க்கையிலே அவர் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு. இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்னா, அவர் கையில் காரியத்தை கொடுத்துட்டா அப்புறம் உட்கார்ந்து வேதனைப்படவோ புலம்பவோ கூடாது. ஒரு முழு மனதோட, ஆண்டவரே என் வாழ்க்கையில் இந்த காரியத்தில் கர்த்தர் நீர் என்ன செய்கிறீரோ அப்படி செய்யுங்க, நீங்கள் தான் காரியத்தை வாய்க்க போடணும், என் வாழ்க்கையை உங்கள் கரத்தில் ஒப்புவிக்கிறேன்னு ஒப்புவித்து விட்டு அடுத்த கட்டம் நம்மிடத்தில் தேவையான ஒரு காரியம்,
நம்பிக்கை. இதுதான் அநேகர் ஒப்புவித்து விடுகிறோம். நம்ம வாழ்க்கையை அவருடைய கரத்தில் கொடுத்துடுறோம். முழு மனதாய் நம்ம கொடுத்துலாம் விடுகிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் தவறு, நான் நினச்ச மாதிரி எதுவுமே நடக்கலை, நீங்கள் நடத்துங்க, உங்கள் சித்தம் நம்ம கொடுத்துருவோம். ஆனால் என்ன தவறு செய்து விடுகிறோம் என்றால், ஒப்பு கொடுத்து விட்டு நாம் நம்பிக்கை இழந்தவர்களாய் மாறிவிடுகிறோம். நம்ம ஒப்பு கொடுத்த அடுத்த நாளே எல்லா காரியங்களும் மாறணும்னு சொல்லி நம்ம விரும்புகிறோம். அதே போல் ஒப்பு கொடுத்து விட்டு அவர் மேல் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இந்த காரியம் நடக்கலைன்னா நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம், எதுவுமே நடந்த மாதிரி தெரியலையே, சூழ்நிலை மாறின மாதிரியே தெரியலையே அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம தேவனிடத்தில் இருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டு பின்மாறி போகிறவர்களாய் மாறிவிடுகிறோம். ஒருவேளை கால தாமதமாகலாம், நேரம் தாமதமாகும்போது கூட தேவன் இதை செய்வார் என்கிற விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இத்தனை நாள் நம்முடைய வாழ்க்கையை நாம் குழப்பமாய் மாற்றியிருக்கலாம், நிறைய திருப்பங்கள் கொண்டு வந்திருக்கலாம், நம் இஷ்டம் போல் மாற்றி ஒரு ஆண்டவர் விரும்பினது போல் இல்லாமல் நிறைய மாற்றங்கள் நாம் செய்து வைத்திருக்கலாம். எல்லாவற்றையும் சரி செய்து தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அவரே காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் அவர் எல்லா காரியத்தையும் சீர்படுத்த வேண்டியது இருக்கிறது. அதற்கான நேரத்தை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டும். அப்போது அந்த நேரத்தை நாம் கொடுக்கும்போது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி கொண்டிருக்கிறார், எல்லா காரியங்களும் நேர்த்தியாக என் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிற விசுவாசம் நமக்குள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதில் தான் அநேக பேர் தவறி விடுகிறோம். ஒரு அருமையான சம்பவம் ஒன்றை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை அநேகருக்கு இந்த சம்பவம் தெரிந்திருக்கலாம், ஆனாலும் இன்று வரை ஒரு நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்கு எடுத்துக்காட்டாய் இந்த சம்பவம் இருக்கிறது. ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதர் இந்திய தேசத்திலே வந்து ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதர் அவர் நடத்தி வந்த அந்த குழந்தைகள் காப்பகத்திலே ஒரு நாள் காலையில் எழுந்தவுடன் அந்த காப்பகத்தில் ஊழியம் செய்கிற மற்ற அந்த சிஸ்டர்ஸ் வந்து அவரிடத்துல சொல்லுகிறாங்க, ஐயா, இன்றைக்கு இந்த பிள்ளைகளுக்கு உணவுக்கு வழி இல்லை, உணவுக்கு எந்த ஆயத்தமும் செய்யப்படவில்லை, இந்த பிள்ளைகளுக்கு உணவில்லை, எங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை என்று அவரிடத்தில் சொல்லுகிறார்கள். அப்பொழுது ஜார்ஜ் முல்லர் சொல்லுகிறார், அந்த 300 பிள்ளைங்களையும் உட்கார வைங்க, சாப்பிடுகிறதுக்கு அவர்களை உட்கார வைங்க, கர்த்தர் அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பார் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை உட்கார வைத்துட்டு அவர் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே, நீர் இன்னைக்கு தரப்போகிற உணவுக்காக நன்றி, இந்த உணவு இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும், சாப்பிடுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் அந்த உணவு போதுமானதாக இருக்கட்டும், நல்ல திருப்தியாக இந்த பிள்ளைகள் சாப்பிட நீங்கள் உதவி செய்யுங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு ஒரு ஜெபம் பண்ணுகிறார். அந்த ஜெபம் பண்ணி முடித்தவுடன் ஒரு மனிதர் வருகிறார். இந்த பிரெட்டு கடை வச்சிருக்கிற ஒரு மனிதர் வந்து சொல்லுகிறார், ஐயா, நேற்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கமே இல்லை, ஆண்டவர் வந்து இங்கே போ 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 என்று என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, அதனால் நான் இன்னைக்கு காலையில் இங்கே வரணும்னு முடிவு பண்ணியிருந்தேன், வரும்போதே இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் நான் வந்து பிரெட்டு ஆயத்தம் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி இவ்வளோ பிரெட்டு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளுக்கும் போதுமான அளவு பிரெட்டை கொண்டு வந்து கொடுத்து, நீங்கள் கொடுங்க ஐயா, எனக்கு ஆண்டவர் ஏன் இப்படி உணர்த்தினாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்ததாக இந்த பிரெட்டுக்கு வச்சு சாப்பிடுகிறதுக்கு இவங்களுக்கு ஏதாவது வேணும், பாலோ ஜாமோ வேணும். அடுத்ததாக என்ன நடந்தது என்று பார்த்தால், அவர்கள் பிரெட்டை கொண்டுட்டு அவர் கொடுத்து விட்டு அவர் சென்றவுடன் அடுத்து இன்னொரு மனிதர் வருகிறார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஐயா, நான் இந்த வழியாக தான் ஒவ்வொரு நாளும் இந்த பால் கொண்டு போகிற வாகனத்தை இயக்கி கொண்டு போவேன், இன்றைக்கி உங்கள் ஆர்ஃபனேஜ் பக்கத்தில் என்னுடைய வண்டி பழுதடைஞ்சு நின்றுச்சு, அதோட அந்த சக்கரத்தை நான் மாற்ற வேண்டும், ஆனால் நான் அதை மாற்றி சரி செய்து கொண்டு போகிறதுக்குள்ளே அந்த பாலெல்லாம் கெட்டு போயிடும், அதனால் நான் அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த பாலை இலவசமாக இன்றைக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணுறேன்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அளவு பாலையும் அந்த மனிதர் கொடுத்து விட்டு போனார் என்று பார்க்கணும். அப்போது ஒரு மனிதனுடைய விசுவாசம் எவ்வளவு பெரிய மாற்றத்தை, எவ்வளவு பேருக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறது என்று இந்த சம்பவத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட விசுவாசம், இப்படிப்பட்ட நம்பிக்கை கர்த்தர் மேல் நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நாம் விசுவாசிக்கும் போது தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய முடியும்.
நாம் அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் அநேக வேளையில் இது எப்படி நடக்குமோ, இது நடக்குமோ நடக்காதோ, ஆண்டவர் எப்படி இந்த காரியத்தை செய்வாரோ, இல்லை ஒருவேளை இந்த காரியம் நடக்காமல் போயிருமோ, இந்த காரியம் இன்னும் தாமதமாகிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு செய்ய மாட்டாரோன்னு சொல்லி குழப்பங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு வருகிறது பிசாசு தான். ஸோ அவனுக்கு தெரியும் நமக்குரிய ஆசீர்வாதங்கள். அப்போ அதை தடை பண்ணுகிறதுக்கு அவனால் செய்யக்கூடிய காரியம் என்னவென்றால் நம்மளுடைய விசுவாசத்தை நீர்த்து போக பண்ணுகிற காரியத்தை அவன் செய்வான். அப்போ நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். என் தகப்பன் இடத்துல நான் சொல்லிட்டேன், அவர் எனக்கு செய்வார் அப்படிங்கிற விசுவாசத்தில் உறுதியாக இருந்தோம் என்றால் கண்டிப்பாக ஆண்டவர் அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய முடியும். அநேகர் நாம் பார்த்தால்தான் நம்புவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் வேதத்தில் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் என்று. அப்போது நம்மளுடைய ஆசீர்வாதம் எப்படி நடக்கிறது, ஆண்டவர் என்ன காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை எனக்கு காட்டுனா தான் நான் விசுவாசிப்பேன் நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர் நீர் செய்வீர், அதை எப்படி செய்வீர் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இந்த காரியம் உம்மால் நடக்குங்கிற விசுவாசம் நம்ம இடத்தில் இருந்தால் அதை விட பெரிய ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறது வேறு எதுவும் இருக்காது. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் மேன்மையான ஆசீர்வாதமாக இருக்கும். கண்டு விசுவாசிக்கிறவனை அவர் பாக்கியவான் என்று சொல்லவில்லை, காணாமல் விசுவாசிக்கிறவனை பாக்கியவான். பாக்கியவான் என்றால் என்ன? கொடுத்து வைத்தவன். நம்ம சொல்கிறோம்ல பேச்சு வழக்கில், கொடுத்து வச்சவன் பணி அப்படின்னு சொல்கிறோம்ல. பாக்கியவான் என்றால் கொடுத்து வைத்தவன். அப்போது நாம் காணாமல், நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நாம் காணாமல் விசுவாசிக்கிறோம் என்றால் அவருடைய பார்வையிலே நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தான் நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறதா இருக்கிறது. முதலாவதாக காரியம் நாம் கற்றுக்கொண்டோம், வழியை அவருடைய கரத்தில் ஒப்புவிக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டும் என்றால் முதலாவதாக வழியை அவருடைய கரத்தில் ஒப்புவிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது இந்த இரண்டு காரியங்களை தான். மூன்றாவதாக, இந்த இரண்டு காரியங்களை நாம் செய்தால் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது? அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இது தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு நிச்சயம். நீ உன் வழியை என் கரத்தில் ஒப்பு கொடுத்தால், நீ என் மேல் நம்பிக்கையாக இருந்தால் காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொன்னது தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போது நாம் விசுவாசத்தோடு இந்த காரியத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டேன், அவர் எனக்கு செய்வாருங்கிற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னா போதும். அதற்கு நமக்கு கிடைக்கிற நம்முடைய அந்த முயற்சிக்கு கிடைக்கிற பலன், அந்த ரிசல்ட் என்னவென்றால் ஒரு பெரிய அற்புதம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். ஒரு பெரிய அதிசயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே காண்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார் என்றால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா மனிதனால் நம்ப முடியாததாக இருக்கும். எந்த மனுஷனாலையும் நம்ப முடியாது. இப்படி ஒரு ஆசீர்வாதம் இவனுக்கு இப்படியா அப்படின்னு நம்மை சுற்றி இருக்கிற புறஜாதியர்லாம் ஆச்சரியப்படும்படி சொல்லத்தக்கதாய் அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். அப்போது ஆண்டவர் முடிவை அழகாக்குகிறவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தோல்வி, திருப்பங்கள், குழப்பங்களோடு இருந்தாலும் அந்த முடிவை கர்த்தர் அழகாய் மாற்றுவார். எப்பொழுது? அவரை நாம் நம்பியிருக்கும் போது. நம்முடைய வாழ்க்கையை நன்மைக்கு நேராய் திருப்பும். நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய முடிவை அழகான முடிவாய் மாற்றுகிறார். அடுத்ததாக நன்மைக்கு நேராக நம்மை திருப்புகிறார். மூன்றாவது, அவர் குறித்த நேரத்தில் குறித்த காரியத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே வாய்க்க செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை அவர் எப்பொழுது செய்வார் என்று நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவர் கண்டிப்பாக செய்வார் என்ற நிச்சயம் அவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் அவர் கொடுக்கிற நிச்சயமாக இருக்கிறது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கும் என்று நாம் குழப்பம் அடையாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்டிப்பாக இது நடக்கும், கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் என்று விசுவாசத்தோடு அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரை நம்பி இருந்தோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே குறித்த நேரத்திலே நன்மையான காரியத்தை
அழகான, எந்த மனிதனும் எதிர்பாராத ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில், ஒரு அற்புதத்தை, நாம் எதிர்பார்த்ததை விட மேலான ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறவராய் அவர் இருக்கிறார். நாம் கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கலாம் என்று இருக்கிறேன். நம்முடைய காரியங்கள், அநேக காரியங்களில் நாம் குழம்பி போகிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி ஆண்டவர் கரத்தில் ஒப்புவிக்கிறது. இதுதான் நமக்கு குழப்பமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, அதற்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்ல வேண்டும் என்றால், ஒரு வாகனம் நம்முடைய வீட்டிலே இருக்கிறது அப்படின்னு வச்சுப்போம். இல்லை ஒரு வாகனம் ஓட்டணும், நம்ம பிரயாணம் பண்ண வேண்டும் என்றால், அந்த பிரயாணத்தில் நம்ம ஆண்டவரை எப்படி வைத்திருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவரை, நாம் இயேசுவை டிரைவராக வச்சிருக்கிறோமா, இல்லை ஒரு உதவியாளராக, ஒரு ஹெல்ப்பராக வச்சிருக்கிறோமா அப்படிங்கிறது தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம். நாம் என்ன செய்கிறோம் என்றால், நம்ம எல்லாம் பிளான் போட்டு எல்லாம் இது பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இதெல்லாம் நான் பெர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் இதை ஆசீர்வதிச்சிட்டிங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்வேன், எனக்கு இந்த ஆசைலாம் இருக்குது, நீங்கள் எனக்கு சரிப்பா தரேன்னு சொல்லிட்டா போதும். அப்படி தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் நம்ம சொல்ல வேண்டியது, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னென்னா, ஆண்டவரை நீங்கள் ஓட்டுங்க, நான் பக்கத்தில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் என்னை கரெக்டாக நடத்தி கொண்டு நான் போக வேண்டிய இடத்துல கொண்டு விட்டுருவீங்கன்னு சொல்லி நாம் செய்யணும்னு அவர் எதிர்பார்க்குறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோன்னா, நாம் ஓட்டிட்டு, ஆண்டவரே நான் இப்படி போகட்டுமா, இப்படி செய்யட்டுமா, அப்படி செஞ்சிடட்டுமா, இல்லை இப்படி செஞ்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி நாம் அவரை நம்முடைய வழிக்கு திருப்புகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படி விரும்புகிறார் என்றால், அவருடைய வழிக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த முழு வாகனத்துடைய கண்ட்ரோலையும் அவருடைய கரத்தில் கொடுக்கணும்னு அவர் விரும்புகிறார். அதை நம்ம செஞ்சிட்டோன்னா ஸ்மூத்தாக, எந்த தடையும் இல்லாமல் நேர்த்தியாய் நம்மை கொண்டு போய் ஆசீர்வாதத்தில் கொண்டு ஆண்டவர் நிறுத்திடுவார். ஆனால் நாம் என்ன செய்வோம், அவருடைய கரத்துலலாம் ஒப்பு கொடுத்துருவோம். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து என்ன செய்வோன்னா, ஆண்டவரே ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்க ஆண்டவரே, ஆண்டவரே இன்னும் வேகமாக போனால் நல்லா இருக்கும், ஆண்டவரே இப்படி இப்படி இந்த பக்கம் போங்களேன், அந்த பக்கம் போங்களேன்னு நாம் ஆண்டவருக்கு என்ன செய்கிறோன்னா ஆலோசனை கொடுக்கிறவர்களாய் மாறிவிட்டோம். அப்படிப்பட்ட காரியங்களை தான் இப்பொழுது நாம் அநேகர் அப்படி தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகர் அப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்ம வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்ன விரும்புகிறார் அப்படின்னா, எவ்வளவு மெதுவாக போனாலும் உனக்கு எப்போ அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் மகனே, எனக்கு தெரியும் மகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஆண்டவரே கொஞ்சம் வேகமாக போயிட்டீங்கன்னா, சீக்கிரம் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஆண்டவரே கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இந்த காரியத்தை செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒப்புவித்துட்டு அப்புறம் ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்படி நாம் இருக்கவே கூடாது. நாம் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் கரத்தில் வாழ்க்கையை கொடுத்துட்டோன்னா அவர் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் கொண்டு சேர்ப்பாருங்கிற விசுவாசத்தோடு அவரை நம்பி நம்ம பாட்டுக்கு அவர் பின்னாடி வாகனத்தில் உட்காந்து போனால் போதும். அவர் நம்மை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல அந்த ஆசீர்வாதத்தில் கரெக்டான வேலையில் கொண்டு சேர்ப்பார். இதுதான் இந்த வசனத்தின் மூலம் நாம் கற்றுக்கொள்கிற காரியமாக இருக்கிறது. அவருடைய கரத்தில் ஒப்புவித்துட்டு அவர் மேலே நம்பிக்கையாக இருந்தோம்னா, பெர்ஃபெக்டான பிளான் ஆண்டவர் போட்டு பெர்ஃபெக்டான டைமில் நமக்கு சூப்பர் பெர்ஃபெக்டான ஒரு ரிசல்ட்டை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரால் கொடுக்க முடியும். அப்போது நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவர் கையில் ஒப்பு கொடுத்துட்டு அவரை நம்பி இருந்தால் போதும், அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வசனம் மூலமாய் ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிறது என்னவென்றால், அநேகர் ஒருவேளை இன்னும் ஏன் இந்த காரியம் தடையாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என் கையில் கொடுத்துரு மகனே, என் கையில் கொடுத்துரு மகளே, என்னை மட்டும் நீ நம்பிக்கிட்டு இருக்கு, கரெக்டான வேலையில் உனக்கு யாரும் எதிர்பாராத ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை நான் வாய்க்க பண்ணுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரிடத்துல ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு நாம் அவரிடத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அதிசயமாய் மற்ற மக்கள் முன்னாடி, மற்றவர்கள் முன்னாடி எதிர்பாராத ஒரு பெரிய அற்புதமான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். அந்த விசுவாசத்தோடு நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக, இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய வருடத்தின் 1ஆம் மாதத்திலேயும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
இப்பொழுதும் நீர் கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆமேன், இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆமேன் கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆமேன் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். முக்கியமாக அந்த வசனத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டதுபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புவிக்கிறோம்ப்பா. எங்கள் திட்டம் அல்லப்பா, உங்கள் திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். முழு மனதோடு உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஆமேன். ஆண்டவரே நீர் காரியத்தை வாய்க்க பண்ணுங்கப்பா. எங்கள் வழிகளெல்லாம் உங்கள் கரத்தில் ஒப்புவிக்கிறோம்ப்பா. உங்களை நாங்கள் நம்புகிறோம் ஏசப்பா. நீங்கள் தருகிற ஆசீர்வாதம் பெஸ்ட்டானதாக இருக்கும் ஏசப்பா, பெர்ஃபெக்டானதாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கும் ஏசப்பா அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அதிசயமான காரியத்தை இப்பொழுதே நீங்கள் அவர்களுக்கு செய்ய போகிறதுக்காக நன்றி. ஆமேன். சரியான வேளையில் அவங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்து அவங்களை உயர்த்த போகிறதுக்காக, மேன்மைப்படுத்த போகிறதுக்காக நன்றி. இப்பொழுது எங்களை உங்களுடைய சமூகத்தில் தாழ்த்துக்கிறோம்ப்பா. உண்மையே நம்பி இருக்கிறோம். நீரே காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. Praise the Lord.